ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இஸ்ரோவின் தலைவராக இருந்த சோம்நாத் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவராக வி நாராயணனை மத்திய நியமனக்குழு நியமித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயியின் மகன் நாராயணன். கூரை இல்லாத பள்ளி, மின்சாரம் இல்லாத வீடு, மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர். 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்த நாராயணன் 40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்பில் இருந்தார். தற்போது திருவனந்தபுரத்தில் இயங்கி வரும் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவரது படிப்பின் மீதான ஆர்வத்தின் காரணமாக அவர் மெக்கானிக்கல் என்ஜினியரிங், கிரியோஜெனிக் என்ஜினியரிங் மற்றும் கோரக்பூரில் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங் ஆகியவற்றில் PhD முடித்தார். C-25 என்று அழைக்கப்படும் அதிக சக்தி கொண்ட கிரியோஜெனிக் ராக்கெட் என்ஜின் திட்ட இயக்குநராக இருந்து அதனை வெற்றி பாதையில் கொண்டு சென்றவர் நாராயணன். இவரது தொழில்நுட்ப அறிவே வெற்றிக்கு உதவியதாக கூறப்படுகிறது. லான்ச் வெஹிக்கிள் மார்க் ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட அதிசக்தி வாய்ந்த கிரியோஜெனிக் என்ஜின் அனைத்து பாகங்களும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. சந்திரயான் 2 தரை இறங்குவதில் சில தடைகள் ஏற்பட்டது. அதன் காரணம் மற்றும் எங்கு தவறு ஏற்பட்டது என்று கண்டறிய நாராயணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. மேலும் சந்திரயான் 3 நாராயணன் தலைமையில் விஞ்ஞானிகளின் குழு அமைத்து வெற்றிகரமாக ஏவப்பட்டு நிலவை சுற்றி மென்மையாக தரை இறங்கியது என்று பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்.